இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 625 ரூபா 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்துல 900 ரூபாயா மாறுதுன்னா வட்டி வீதம், அதாவது கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். சோ பாருங்க, அசல் 625, அசல் 625, இங்க மொத்த தொகை, அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகை எவ்வளவு கிடைக்குது? 900 ரூபாய் கிடைக்குது. மொத்த தொகை அப்படிங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. சோ நெக்ஸ்ட் இங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் சொன்னா ஜஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. இங்க 25, இங்க 30. அதாவது 25 ஸ்கொயர் 625, 30 ஸ்கொயர் 900. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். 30ல 25 போச்சுன்னா 5 வகுத்தல். இது வந்து அசலுக்கான ரேஷியோ. அப்ப வகுத்தல் அசலுக்கான ரேஷியோ 25 இன்ட்டு 100. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 4 இன்ட்டு 5 20. ஸோ அப்ப ஒரு அசல், அதாவது 625 ரூபா அப்படிங்கிறது 2 வருஷத்துல 20% கூட்டு வட்டியில ரூ 900 ரூபாயா மாறும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் ரூ 1225, வருடம் 2 ஆண்டுகள், ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்துல 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1764 ரூபாயா மாறுதுன்னா வட்டி வீதம், கூட்டு வட்டி வீதம் காணும்னு கேட்டுருக்காங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.